நடிகர் எம்.என். நம்பியார் வரலாறு. நீண்ட காலமாக மக்கள் மத்தியில ஒரு நீங்காத இடம் பிடித்த வில்லன் நடிகர் அப்படின்னா எம்.என். நம்பியாரை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். திரைப்படத்துல தான் இவர் கண்களை மிரட்டி உருட்டக்கூடிய ஒரு கொடூரமான கொலைகார வில்லன். ஆனா திரைக்கு வெளியே அப்படியே குழந்தை போன்ற மனம் கொண்டவரா. ஒரு 50 ஆண்டு காலம் தமிழ் சினிமாவின் உச்சத்தில் இருந்த இந்த எம்.என். நம்பியார் இந்த சினிமா துறைக்கு அவ்வளோ ஈஸியாக வந்துவிட முடியவில்லை. அவருடைய ஆரம்ப காலம் நாடக குழுக்களில் ஒரு சமையல்காரராக தன்னுடைய வேலையை ஆரம்பித்து சின்ன சின்ன வேடங்களில் தன்னை நிரூபித்து சினிமா துறையோட புகழின் உச்சிக்கு வந்தார். இந்த எல்லா வரலாறுகளையும் எம்.என். நம்பியார் எந்த ஊரை சார்ந்தவர், அவருடைய குடும்ப பின்னணி என்ன, இவருடைய வளர்ச்சியில் எம்ஜிஆருக்கு ஒரு முக்கிய பங்கு இருந்திருக்கிறது, அது எதனால, எம்.என். நம்பியாருடைய தனிப்பட்ட குணங்கள், இந்த சினிமாவில் சாதித்த சாதனைகள் அப்படின்னு எம்.என். நம்பியாருடைய வாழ்க்கையில் நிறைய சுவாரஸ்யமான பக்கங்களும் நம்ம அறிய வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கிறது. இது ஆர்.எஸ். ராஜா டாக்கீஸ். இதுவரை இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க. கேரள மாநிலம் பிரித்தானிய இந்தியாவோட மலபார் மாவட்டம், தற்போதைய கண்ணூர் மாவட்டம் சிறக்கல் வட்டத்துல பெருவமூர் அப்படிங்கிற ஊர்ல கேளு நம்பியார் அப்படிங்கிறவருக்கு கடைசி குழந்தையாக பிறந்தார் நம்பியார். 1919 மார்ச் 7ஆம் தேதி இவருடைய பிறந்த நாள். இவருடைய இயற்பெயர் மாஞ்சேரி நாராயணன் எம்பியார். அந்த மாஞ்சேரி நாராயணன் தான் எம்.என். நம்பியார் அப்படின்னு சுருக்கி வைத்துக் கொண்டார். நம்பியாருக்கு ஒரு அண்ணனும் அக்காவும் இருந்தார்கள். நம்பியாரின் 8வது வயதுல அப்பா இறக்க அவங்க தமையனார் வசித்து வந்த உதகமண்டலத்துக்கு குடிபெயர்ந்து அங்குள்ள நகராட்சி உயர் பள்ளியில 3ஆம் வகுப்பு வரை படித்தார். தொடர்ந்து படிப்பதற்கு அவருடைய பொருளாதாரம் இடம் கொடுக்காதனால தனது 13 வயதிலேயே சென்னை நவாப் ராசமாணிக்கம் நாடக குழுவில் சேர்ந்து சேலம், மைசூர் அப்படின்னு சுற்ற ஆரம்பித்தார். ஆனாலும் நாடகங்களில் நடிக்க சந்தர்ப்பம் வரவே இல்லையாம். நாடக கம்பெனியின் சமையல் அறையில உதவியாளராக சேர்ந்திருக்கிறார். வேடம் போட்டாதான் சம்பளம், இலவச சாப்பாடும் படுக்க இடமும் மட்டும் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில தான் நவாப் கம்பெனியின் ராம்தாஸ் அப்படிங்கிற நாடகத்தை 1935ஆம் ஆண்டு பக்த ராம்தாசு அப்படிங்கிற பெயர்ல திரைப்படமாக எடுத்தாங்க. இதன் படப்பிடிப்புக்காக பம்பாய்க்கு அந்த குழுவினர் சென்றார்கள். நம்பியாரும் கூடவே சென்றார். இந்த படத்துல அக்கண்ணா மாதண்ணா என்ற நகைச்சுவை வேடங்கள்ல மாதண்ணா வேடத்துல நம்பியார் நடித்தார். இதுதான் அவர் நடித்த முதல் திரைப்படம். அக்கண்ணாவாக டி.கே. சம்பங்கி நடித்திருக்கிறார். இந்த படத்துல நடித்ததற்காக நம்பியாருக்கு 40 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்கள்லையும் சுற்றிவிட்டு தஞ்சாவூர் வந்து சேர்ந்திருக்கிறது நவாப்பின் நாடக குழு. தஞ்சையில நடந்த இயேசுநாதர், ராஜாம்பாள் போன்ற நாடகங்கள்ல சின்ன வேடங்கள்ல நடித்தார். அப்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட மாத சம்பளம் வெறும் 3 ரூபாய். அந்த வேளையில கிருஷ்ண லீலா நாடகத்தில் நடித்து வந்த கே. சாரங்கபாணிக்கு கையில ஏதோ கோளாறு ஏற்படவே சாரங்கபாணியின் வேடங்கள் அனைத்தும் நம்பியாருக்கு கிடைக்க ஆரம்பித்தது. இதுதான் நம்பியாருடைய வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை. 1939 இருந்து பெரிய நடிகர்கள் வாங்கக்கூடிய 15 ரூபாய் சம்பளத்தை அவர் வாங்க தொடங்கினார். 1944 நவாப்பின் குழுவிலிருந்து விலகி டி.கே. கிருஷ்ணசாமியின் நாடக குழுவில் சேர்ந்து எஸ்.டி. சுந்தரம் எழுதிய கவியின் கனவு நாடகத்துல ராஜகுருவாக நடித்தார் நம்பியார். இந்த நாடகத்தில் நடித்ததன் மூலம் நம்பியாரும் எஸ்.வி. சுப்பையாவும் பெரும் புகழ் அடைந்தாங்க. இதனை அடுத்து ஜூபிட்டர் பிக்சர்ஸின் 4 படங்களுக்கு நம்பியார் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். வித்யாபதி, ராஜகுமாரி ஆகியவற்றில் நகைச்சுவை வேடங்களையும் நடித்தார். கஞ்சன் என்ற படத்துல கதாநாயகன் வேடம் கிடைத்தது. அதை தொடர்ந்து அபிமன்யு, மோகினி போன்ற படங்களையும் நடித்தார். அறிஞர் அண்ணாவின் வேலைக்காரி படத்துல கதாநாயகன் மூர்த்தியாக நடித்து பெயர் பெற்றார். கல்யாணி, கவிதா ஆகியவற்றிலையும் கதாநாயகனாக நடித்திருந்தார். அதன் பின்னர் அவர் பல படங்கள்ல வில்லன் பாத்திரங்களில் நடித்து புகழ் பெற தொடங்கினார். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் இருவரு படங்களிலும் நிரந்தர வில்லன் நடிகராக இடம்பெற்றிருந்தவர் நம்பியார். எம்.ஜி. ராமச்சந்திரனின் மிக நெருங்கிய நண்பராகவும் திகழ்ந்தார். அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அதை இந்த வீடியோட பிற்பகுதியில் நான் சொல்றேன். வேட்டைக்காரன், 1000ல் ஒருவன், எங்க வீட்டு பிள்ளை போன்ற பல படங்களையும் எம்ஜிஆருடன் சேர்ந்து நடித்தார். 80களில் வில்லன் என்ற நிலையிலிருந்து நம்பியாரை குணச்சித்திர நடிகராக மாற்றியவர் இயக்குனர் கே. பாக்யராஜ். அவர் நடித்த தூரல் நின்னு போச்சு படத்துல நம்பியார் குணச்சித்திர வேடம் ஏற்றார். ரஜினிகாந்தின் பெரும்பாலான படங்கள்ல முக்கிய வேடத்தில் நடித்திருக்கிறார் நம்பியார். நம்பியார் விஜயகாந்தோட சுதேசி படத்துல நடித்தது தான் கடைசி படம். தமிழ் தவிர ஜங்கில் என்ற ஆங்கில படத்திலையும் கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிற படத்தின் இந்தி பதிப்பிலையும் நடித்திருக்கிறார் நம்பியார். சுமார் 1000 படங்களுக்கு மேல நடித்தவர். தனது நம்பியார் நாடக மன்றம் மூலம் 2 நாடகங்களையும் பல முறை இவர் அரங்கேற்றி இருக்கிறார். திகம்பர சாமியார் அப்படிங்கிற பெரு வெற்றி படத்துல 11 வேடங்களை நடித்து சாதனை செய்தவர் நம்பியார். இவர் திரைப்படங்கள்ல ரொம்ப கொடூரமான கொலைகார வில்லனாக நடித்தாலும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மிகச்சிறந்த ஒழுக்கங்களை கடைபிடித்து வந்தவர்.
திரையுலகில் சிறந்த ஆன்மீகவாதியாகவும் ஒழுக்கத்தில் சிறந்தவராகவும் அறியப்பட்டவர் இவர். 1946ஆம் ஆண்டுல தனது உறவினரான ருக்மணி அப்படிங்கிறவரை திருமணம் புரிந்தார். பாஜகவின் முக்கிய தலைவராக இருக்கும் சுகுமாரன் நம்பியார் இவரது மகன். மோகன், ஸ்னேகா என்போர் இவருடைய மற்ற குழந்தைகள். எம்என் நம்பியார் அவர்களை பற்றிய ரொம்ப சுவாரஸ்யமான குட்டி குட்டி 100 செய்திகள். நம்பியார் என்ற பெயருக்கு முன்னால் இருக்கக்கூடிய எம்மன் என்ற 2 எழுத்துக்கள்ல எம் அப்படிங்கிறது அவருடைய தந்தையார் கெழு நம்பியாரின் இல்ல பெயரான மஞ்சேரியை குறிக்கும். என் அப்படிங்கிறது பெற்றோர் அவருக்கு இட்ட நாராயணன் என்ற பெயரை குறிக்கும். நம்பியார் பிறந்தது கேரளத்தின் கண்ணனூர் அருகில் உள்ள செருபலசி அப்படிங்கிற சின்ன ஊர்ல 1919 மார்ச் 7. கெழு நம்பியார் லட்சுமி அம்பாள் தம்பதியோட கடைசி மகன். கேரளத்தில் பிறந்தாலும் ஊட்டியில் வளர்ந்தவர். அங்குள்ள நகராட்சி பள்ளியில் 3ஆம் வகுப்பு வரை படித்தார். நம்பியாருக்கு 13 வயதாக இருந்தபோது 1930 ஊட்டியில் முகாமிட்டிருந்த நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளையின் ஸ்ரீ மதுரை தேவி வினோத பாலகான சபாவின் நாடகங்களை கண்டு கலையில ஈடுபாடு கொண்டு வந்திருக்கிறார். ஆண்கள் மட்டுமே இருந்த அந்த குழுவில் நம்பியாரை சேர்த்து விட்டவர் அவருடைய அண்ணன். முதல்ல நாடக குழுவில் நம்பியாருக்கு கிடைத்த பணி சமையல் உதவியாளர் வேலை. நாடக குழுவுடன் சேலம், மைசூர், தஞ்சை என பல ஊர்களையும் நம்பியார் சுற்றத் தொடங்கினார். அங்கே நடிப்புடன் வாய்ப்பாட்டும் ஹார்மோனியமும் கற்றுக்கொண்டார் நம்பியார். கோவை ஐயாமுத்து எழுதி நவாப் ராஜமாணிக்கம் அரங்கேற்றிய நச்சு பொய்கை என்ற நாடகத்தில் பெண் நீதிபதி வேடம் நம்பியாருக்கு 15வது வயதிலேயே கிடைத்தது. மாதம் 3 ரூபாய் ஊதியமும் கிடைக்க ஆரம்பித்தது. நவாபின் பக்த ராம்தாஸ் என்ற நாடகத்தை 1935 படமாக்கினார் பத்திரிகையாளர் முருகதாசா. நாடகத்தில் நடித்த அனைவருமே படத்தில் நடிக்க நடிகைகளே இல்லாமல் படமான அந்த படத்தில் பழம்பெரும் நடிகரான டி.கே. சம்பங்கியுடன் நகைச்சுவை வேடத்தில் மாதன்னவாக நடித்தவர் நம்பியார். நவாப் குழுவின் புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகராக இருந்த கே. சாரங்கபாணி விலக அவர் ஏற்ற நகைச்சுவை வேடங்கள் அனைத்தும் நம்பியாருக்கு வந்து சேர்ந்தது. அப்போது மாதச்சம்பளமாக 15 ரூபாய் உயர்ந்தது. நவாப் குழுவிலிருந்து 23 வயதில் விலகிய நம்பியார் சக்தி நாடக சபாவில் சேர்ந்தார். அங்கே கவியின் கனவு நாடகத்தில் ராஜகுரு வேடம் ஏற்று முதல் வில்ல நடிப்பை மேடையிலேயே வெளிப்படுத்தி கைத்தட்டு வாங்கினார். ஓவியர் மாதவனின் பரிந்துரையின்படி ஜூபிட்டர் பிக்சர்ஸ்ல கம்பெனி நடிகராக சேர்ந்தார். முதல் படத்தில் நடித்த 9 ஆண்டுகளுக்கு பின் ஜூபிட்டரில் நம்பியார் நடித்த அடுத்த படம் 1946 வெளியான வித்யாபதி. வித்யாபதி படத்தில் ஏற்ற நாராயண பாகவதன் என்ற நகைச்சுவை கதாபாத்திரத்துக்காக மொட்டை அடித்துக் கொண்டார் நம்பியார். வித்யாபதி வெளியான அதே ஆண்டுல தனது உறவு பெண்ணான ருக்மணியை மணந்து கொண்டார். ஜூபிட்டரின் ராஜகுமாரி படத்துல எம்ஜிஆருடன் முதல்ல இணைந்தார் நம்பியார். அதுல கதாநாயகன் எம்ஜிஆருக்கு உதவும் பாகு என்ற நகைச்சுவை சாகச கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து கொண்டார். ராஜகுமாரியில நம்பியாரின் சிறந்த நடிப்பு திறமைக்கு பரிசாக கஞ்சன், கல்யாணி, நல்ல தங்கை உட்பட 5 படங்கள்ல கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அறிஞர் அண்ணா எழுதிய வேலைக்காரியும் மாடர்ன் தியேட்டர்ஸின் திகம்பர சாமியாரும் நம்பியாரின் திரை வாழ்க்கையை வேறு திசையில திருப்பி விட்டுருக்கிறது. சர்வாதிகாரி படத்துல மகாவர்மன் என்ற சர்வாதிகாரியாக நடித்த நம்பியாரை அடக்கும் நாயகன் பிரதாபனாக எம்ஜிஆர் நடித்ததும் பெரும் திருப்பமாக அமைந்தது. சர்வாதிகாரி படத்துக்கு பின்னரே எம்ஜிஆர் கதாநாயகன் என்றால் நம்பியார் தான் வில்லனா இருக்கணும் அப்படிங்கிற நிலை உருவாயிருக்கிறது. திரையில நம்பியாரின் வில்லத்தனம் எம்ஜிஆர் என்னும் சாகச கதாநாயகனோட பிம்பம் வேகமாக வளர முக்கியமான காரணங்கள்ல ஒன்றாக அமைந்தது. பி.எஸ். வீரப்பா, எஸ்.ஏ. அசோகன், ஆர்.எஸ். மனோகர் போன்ற பெரிய வில்ல நடிகர்கள் புகழ் பெற்றிருந்த போதும் எம்என் நம்பியாரின் இடத்தை யாராலும் கைப்பற்றவே முடியவில்லை. திருமணத்தின் போது நம்பியாருக்கு மாப்பிள்ளை தோழனாக இருந்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆரை விட குறைந்த வயதுடையவர் நம்பியார். பட உலகில் எம்ஜிஆரை விட ஓராண்டு மூத்தவர். சர்வாதிகாரி படத்தில் இடம்பெற்ற எம்ஜிஆர் நம்பியார் வாள் சண்டை 2 பேருக்கும் தனித்த முத்திரையாக அமைந்து போனது. அது முதல் எம்ஜிஆர் நம்பியார் நடிக்கும் ராஜாராணி கதைகள்ல வாள் சண்டை கட்டாய அம்சமாக இடம்பெற தொடங்கியது. எத்தனை வில்லன்கள் வந்தாலும் எம்ஜிஆருக்கு வில்லன் நம்பியார் தான் என்ற நிலையை மந்திரகுமாரி, 1000ல் ஒருவன், அரச கட்டளை, தாய் சொல்லை தட்டாதே, எங்க வீட்டு பிள்ளை தொடங்கி பல வெற்றி படங்கள் உருவாக்கின. தோல்வி படமே என்றாலும் போட்ட முதலுக்கு நஷ்டமில்லாத வசூல் உறுதி என்ற நிலையை உருவாக்கியது இந்த ஹீரோ வில்லன் கூட்டணி. எம்ஜிஆரின் ஆஸ்தான வில்லன் என்ற போதும் சிவாஜி, ஜெமினி கணேசனுக்கும் வில்லனாக இவர் நடிக்க தயங்கவே இல்லை. எம்ஜிஆர் முதல் சரத்குமார் வரை பல தலைமுறை கதாநாயகருடன் திரையில வில்லனாக தொடர்ந்த ஒரே நடிகர் எம்ஜிஆர் மட்டும்தான். எம்.ஆர். ராதா, பி.எஸ். வீரப்பா, கே.ஏ. அசோகன் என்ற பல பெரிய வில்லன் நடிகர்களையும் திரைப்படங்களில் மிரட்டி வில்லாதி வில்லன் என்ற பெயர் இவர் தான் வாங்கினார். கொடூர வில்லனாக புகழ் பெற்றுவிட்ட நிலையில பாசமலர், ரகசிய போலீஸ் 115, கண்ணே பாப்பா உள்ளிட்ட பல படங்கள்லையும் குணச்சித்திர வேடம் ஏற்று நடித்து நம்பியாரா இவர் அப்படின்னு வியக்கவும் வைத்தார்.
மக்களை பெற்ற மகராசியில எம்என் ராஜத்துடன் இணைந்து ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா அப்படிங்கிற டூயட்டை பாடினார். அதுல நம்பியாரின் நடிப்பை பார்த்து நீ ஏன் ஹீரோவா நடிக்காம போன அப்படின்னு உடனடித்த சிவாஜியை கேட்க வைத்திருக்கிறார். கதாபாத்திரத்துக்காக சிறப்பு ஒப்பனை போட்டுக்கொண்ட முதல் வில்ல நடிகர் நம்பியார் தான். ஸ்ரீதரின் நெஞ்சம் மறப்பதில்லை படத்துக்காக 109 வயது கிழவராக 3 மணி நேரம் சிறப்பு ஒப்பனை போட்டுக்கொண்டார் நம்பியார். பழுத்த பழமாக அந்த கிள ஜமீன்தார் வேடத்துல அளவான நடிப்பை வழங்கி வியக்க வைத்தார். அதை கண்டு நம்பியாருக்கு சிறந்த துணை நடிகருக்கான ஜனாதிபதி பதக்கம் கிடைக்கலாம் அப்படின்னு பத்திரிகைகள்லாம் புகழ்ந்து எழுதியிருக்கிறது. திகம்பர சாமியார் படத்துக்கு நான் போட்ட 11 வேடங்களை விட கிழட்டு ஜமீன்தார் தான் நான் போட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேடம் அப்படின்னு நம்பியார் தன்னையே ரசித்து கூறியிருக்கிறார். நம்பியாரின் சிறந்த நடிப்புக்கு உரிய விருதுகள் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஆனால் 1968 கலைமாமணி விருதும் 1990 எம்ஜிஆர் விருது ஆகியவற்றை தமிழக அரசு கொடுத்து அவரை கௌரவித்தது. கிராமப்புறங்களில் என்னை கண்டதும் பெண்கள் திட்டுவதும் பயந்து ஓடுவதும் எனது நடிப்புக்கு கிடைத்த உண்மையான விருது அப்படின்னு கூறியிருக்கிறார். அவர் சொன்னது போலவே கிராமப்புறங்களில் ஷூட்டிங்கோ இவர் அது ஏதாவது விழாக்களில் கலந்து கொள்ள போனாலும் ஊர்க்காரங்கெல்லாம் திரண்டு வந்து அவரை அடிக்க வந்துடுவாங்களாம். இவர் எம்ஜிஆரை கொல்ல பார்த்தவர் அப்படிங்கிற அந்த பிம்பம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருந்திருக்கிறது. அதை அப்படியே நம்பி இருக்கிறாங்க. அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், மு கருணாநிதி, VN ஜானகி, ஜே ஜெயலலிதா, NT ராமாராவ் ஆகிய 6 முதலமைச்சருடன் கலையுலகில் இணைந்து பணிபுரிந்தவர் இவர் மட்டும்தான். ஹீரோ, ஃப்ரெண்டு, காமெடியன், வில்லன், குணச்சித்திரம் என்று பலவித கதாபாத்திரங்களை நடித்த நம்பியார் செந்தமிழ் வசனம் பேசி நடிக்கும் வேடங்களை ரொம்ப விரும்பி இருக்கிறார். அம்பிகாபதி படத்துல ஒட்டக்கூத்தராகவும், ஹரிச்சந்திரா படத்துல விஸ்வாமித்திரராகவும் நடித்ததை தனக்கு பிடித்த கதாபாத்திரங்களின் பட்டியலில் அவர் வைத்திருந்தார். கடைசியாக கடந்த 2006ஆம் ஆண்டு விஜயகாந்துடன் நடித்த சுதேசி என்ற படத்துடன் சுமார் 1000 படங்களுக்கு மேல அவர் நடித்திருக்கிறார். மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளிலையும் சில படங்களை நடித்திருக்கும் நம்பியார் கணவனே கண்கண்ட தெய்வம் படத்தின் இந்தி மறு ஆக்கமான தேவதா படத்திலையும், மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த ஜங்கிள் என்ற ஆங்கில படத்திலையும் நடித்தார். எம்ஜிஆர் முதல்வரான பிறகு நம்பியாரிடம் வாரியம் ஒன்றுக்கு உங்களை தலைவராக நியமிக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் நிம்மதியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா சீஃப் மினிஸ்டர் சார் அப்படின்னு மரியாதையாக அதை மறுத்திருக்கிறார் நம்பியார். அடிப்படையில் எம்ஜிஆர் ஒரு மலையாளி அப்படிங்கிறதால எம்என் நம்பியாரும் மலையாளிங்கிற அந்த பாசத்தினால தான் அவரை எல்லா படங்களையும் கமிட் பண்ணி வளர்த்து விட்டு இருந்திருக்கிறார். நவாப் ராஜமாணிக்கம் நாடக குழுவில் ஏற்பட்ட உணவு பழக்கத்தால் சிறு வயது முதலே சைவ உணவுக்கு பழகி கொண்டார் நம்பியார். வீட்டில் ஆம்லெட் சாப்பிட விரும்பும் பிள்ளைகளுக்கு தனியாக சமையல் அறையும் சாப்பாட்டு மேஜையும் நம்பியாரின் கோபாலபுரம் வீட்டில் தனியாக இருந்திருக்கிறது. நம்பியாரின் இசைஞானத்தை நன்கு அறிந்த சிவாஜி மிருதங்க சக்கரவர்த்தி படத்தில் கர்வம் பிடித்த சங்கீத வித்வான் வேடத்தில் நம்பியார் நடிக்கணும் அப்படின்னு இயக்குனர்கிட்ட பரிந்துரை செய்திருக்கிறார். நம்பியார் தீவிர கிரிக்கெட் ரசிகர். புவியியல் புத்தகங்கள், பயண வழிகாட்டி புத்தகங்கள் ஆகியவற்றை ரொம்ப விரும்பி படிப்பார். மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கும் வில்லன் திலகம் எம்என் நம்பியாருக்கும் டூப் நடிகராக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர் KP ராமகிருஷ்ணன். திரையில மட்டும் இல்லாம இந்த 2 பேரோட ஆளுமைகளின் தனிப்பட்ட வாழ்விலையும் முக்கியமானவராக சுமார் 50 ஆண்டு காலம் இருந்த KP ராமகிருஷ்ணன் அவர்கள் நம்பியார் எம்ஜிஆர் பற்றிய நிறைய விஷயங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார். அந்த விஷயங்கள் படப்பிடிப்பில் இருக்கும்போது கிரிக்கெட் ஸ்கோர் நிலவரங்களை ரேடியோவில் கேட்டு தெரிந்து கொண்டு வந்து தனது காதோறும் கூறும்படி தன்னுடைய டூப் நடிகர் KP ராமகிருஷ்ணனும் அடிக்கடி கேட்பாராம் எம்என் நம்பியார். கால்ஷீட் கேட்டு வரும் தயாரிப்பாளர்களிடம் என்னை நம்பி எனது டூப் ராமகிருஷ்ணனும் எனது தனி மேக்கப் மேன் ராமுவும் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு சரியான பணமும் வாங்கி கொடுப்பாராம். படப்பிடிப்பு இல்லாத போது ராமாவரம் தோட்ட இல்லத்தின் திரையரங்கில் எம்ஜிஆர் படம் பார்க்க அழைத்தால் தட்டாமல் இவரும் போவாராம். 2 பேரும் சேர்ந்து அடிக்கடி படம் பார்த்து ரசிப்பாங்களாம். வால் சண்டைகள் இடம்பெற்ற ராபின்ஹுட் வகை ஆங்கில படங்களை ராமாவரம் ஹோம் தியேட்டர் திரையிட்டு அவற்றில் இருக்கும் வால் சண்டை பாணியை கவனித்து 2 பேரும் விவாதம் செய்து அதை காட்சியா மாற்றுவாங்களாம். ஒரு ஹீரோவும் வில்லனும். பத்திரிகையாளர்களை மிக அபூர்வமாகவே சந்திப்பார் நம்பியார். பேட்டி கொடுப்பது அவருக்கு அலர்ஜி. எம்ஜிஆருடன் சண்டை காட்சிகளை நடித்து எனது உடல் வலிக்கிறது, KS கோபாலகிருஷ்ணன் படங்களில் பேசி பேசியே என் வாய் வலிக்கிறது என்று நகைச்சுவை ததும்ப பேட்டி கொடுத்திருக்கிறார் இவர். எம்ஜிஆர் உட்பட பலரும் வற்புறுத்தியும் சொந்த திரைப்பட தயாரிப்புல கடைசி வரை ஈடுபடாதவர் நம்பியார். தன்னை வளர்த்து அளித்த நாடகத்துறையை மறக்காம நம்பியார் நாடகம் ஒன்றும் தொடங்கி கவியின் கனவு, கல்யாண சூப்பர் மார்க்கெட் ஆகிய நாடகங்களை தொடர்ந்து நடத்தியவர். கவியின் கனவு நாடகத்தில் சர்வாதிகாரியாக வேடமேற்று நாட்டு மக்கள் செம்மறியாட்டு மந்தைகள் என வசனம் பேசிய நாள் முதல் நம்பியாரை போல நாடகத்திலும் திரையிலும் சர்வாதிகார திமிர நடிப்பில் துல்லியமாக காட்டிய நடிகர்கள் இல்லை அப்படிங்கிறார் மூத்த விமர்சகர் ராண்டார் கை. இளமையான காலம் தொடங்கி முதுமை வரை ஹேண்ட்ஸம் வில்லன் அப்படிங்கிற பெயர் எடுத்தவர் நம்பியார் மட்டும்தான். இவர் படுத்ததும் தூங்கிவிடக்கூடிய ஒரு அற்புதமான இயல்புடையவர். கஞ்சன் படத்துல நாயகனாக எம்என் நம்பியார், நாயகியாக TK கமலா அவர்கள் நடித்தாங்க.
அவருக்கு கவலையே இல்லாத மனசு, நாமும் சந்தோஷமா இருக்கணும், மற்றவர்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவராம். இப்படிப்பட்டவருக்கு வில்லன் வேடமே கொடுக்குறாங்களே அப்படின்னு அவரை அறிந்தவங்களாம் ரொம்ப கவலைப்படுவாங்களாம். அவருடைய மனைவி ருக்மணியும் அடிக்கடி இந்த விஷயத்தை பதிவு பண்ணுவாங்களாம். வில்லன் வேடம் என்றால் என்ன மதிப்பு குறைஞ்சு போச்சு, வில்லன் இல்லாத கதையில ஹீரோவுக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு கூறி சமாதானப்படுத்துவார் நம்பியார். எத்தனை சிக்கலான சூழ்நிலையிலும் நம்பியார் கோபப்பட்டதே இல்லையா. படப்பிடிப்பில் விபத்து என்றாலும் அவர் பதறவே மாட்டார், ரொம்ப நிதானமா இருப்பாராம். நகைச்சுவை நடிகராக வாழ்க்கையை தொடங்கிய நம்பியாருக்கு காலம் வில்லன் வேடங்களையே அதிகமும் கொடுத்திருந்தது. ஆனா நிஜ வாழ்க்கையில ஒரு உண்மையான கதாநாயகனாக நம்பியார் வாழ்ந்திருக்கிறார். எத்தனை லட்சம் கொடுத்தாலும் மே மாதத்துல மட்டும் நடிக்க ஒப்புக்கொள்ளாத நம்பியார் கோடை முழுவதும் குடும்பத்தினருடன் ஊட்டியில் சென்று தங்கி விடுவாராம். நம்பியாருக்கு மனைவி சொல்லே மந்திரம், அவர் சொல்வதை தட்டவே மாட்டார். தனக்கு தேவையான அனைத்தையும் அவரிடமே கேட்பார் நம்பியார். சுகுமாரன், மோகன் என 2 மகன்கள், ஸ்னேகலதா அப்படிங்கிற ஒரு செல்ல மகனும் இவங்களுக்கு இருந்தாங்க. சுகுமாரன் நம்பியார் பாஜகவின் பொருளாளராக இருந்து மறைந்தவர். மோகன் நம்பியார் தொழிலதிபர், கோவையில வசிப்பவர். ஸ்னேகலதா சென்னையில வசிக்கிறார். நம்பியாரின் பிள்ளைகள் சிறு வயது முதல் எம்ஜிஆர் முரட்டு மாமா அப்படின்னு அழைப்பாங்களாம். எம்ஜிஆர் நம்பியார் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவர்களை செல்லமாக மிரட்டி கண்டிப்பாராம். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது ஒவ்வொரு முறையும் அவர் அழைத்து உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டபோது அப்பாவை போல ரொம்ப அன்பை மறுத்து விட்டாங்களாம். அப்போது எம்ஜிஆர் நாடக கம்பெனியிலும் சினிமா கம்பெனியிலும் எனக்கு சேர்த்து சான்ஸ் கேட்டவர் உங்க அப்பா அப்படின்னு பெருமை பொங்க கூறியிருக்கிறார். திரை நடிப்பை தாண்டி பல திரைப்பட ஆவணப்படங்கள்ல தன் காலகட்டத்தை பற்றி கூறியிருக்கும் நம்பியார் ஓவியம் என்ற தொலைக்காட்சி தொடர்களையும் கடைசியாக நடித்தார். இன்றும் பல மிமிக்ரி கலைஞர்களால் எடுத்தாளப்படும் கம்பீரமான குரல் எம்என் நம்பியாருடையது. நம்பியார் மிமிக்ரி செய்வதிலும் வல்லவர். எம்ஜிஆர், சிவாஜி, PS வீரப்பா போல மட்டுமல்ல, சரோஜாதேவி போலவே இமிட்டேட் செய்து நடித்து காட்டி செட்டை கலகலப்பாக்கி விடுவாராம். ஒரு முறை பத்திரிகை ஒளிப்படக்காரர் உங்கள் வாளுடன் ஒரு போஸ்ட் தாருங்கள் அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாங்க. அது வீட்டில் இருந்தா தலையில கர்வம் ஏறி விடலாம், ஆகவே பயிற்சி வகுப்புக்கு போனா வாளை நான் அங்கேயே வைத்து விட்டு வந்து விடுவேன் அப்படின்னு தன்னோட வீட்டுக்கு அந்த வாள் எடுத்துட்டு போகாத விஷயத்த சொல்லியிருக்கிறார். ஆனா பிஸியாக இருந்த காலத்துல தற்காப்புக்காக குறு வாள் ஒன்றை தன்னுடன் வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் நம்பியாருக்கு ஏற்பட்டிருக்கிறது. தன்னிடம் யார் ஆசீர்வாதம் வாங்க வந்தாலும் பட்டு வேட்டி, அங்கவஸ்திரம், பட்டு புடவை அணிந்து தம்பதி சமேதரராக மலர் தூவி ஆசீர்வதிப்பதை வழக்கமாக வைத்திருந்தது நம்பியார் தம்பதி. சென்னையில் இடப்புறம் கலைஞர் மு கருணாநிதியின் வீடும் வலப்புறம் ஜெயலலிதாவின் வீடும் இருக்க, கோபாலபுரம் 6வது தெருவில் வசித்து வந்த நம்பியாரின் வீடு இருந்த இடம் தற்போது அப்பார்ட்மெண்டாக ஆகிவிட்டது. நம்பியார் வீடு இருந்த இடத்தின் ஒரு பகுதியில் மகள் ஸ்னேகலதாவும் பேரன் தீபக் நம்பியாரும் இப்போது வசித்து வருகிறார்கள். இறப்பதற்கு கடைசி 5 ஆண்டுகளுக்கு முன் பிள்ளைகளின் ஆலோசனையை கேட்டு உடற்பயிற்சி செய்வதை நிறுத்திவிட்டாராம் நம்பியார். காலை 4 மணிக்கு எழுந்து 4:30 மணிக்கு மெரினாவில் நடைப்பயிற்சியும் 5:15க்கு அங்கேயே ஆயில் மசாஜும் செய்து கொண்டு மெரினாவில் உள்ள மாநகராட்சி நீச்சல் குளத்தில் குளித்து விட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துவிடக்கூடிய பழக்கமுடையவர். மெரினாவுக்கு செல்லாத நாட்களில் சிவாஜி, ஜெமினி கணேசன் ஆகிய 2 பேரும் காலை 6 மணிக்கு நம்பியாரின் வீட்டுக்கு வந்துவிட மூவரும் டென்னிஸ் விளையாடுவது வழக்கம். சிவாஜியும் ஜெமினியும் வருவதற்கு முன்னர் 1 மணி நேரம் யோகா செய்துவிடும் நம்பியார் வெளியூர் படப்பிடிப்பில் இருந்தால் 100 சூரிய நமஸ்காரங்களை செய்துவிட்டு 1 லிட்டர் தண்ணீர் குடிப்பாராம். உடற்பயிற்சிக்காகவே பேட்மிண்டன் கோர்ட், ஜிம், மணல் கொட்டிய மல்யுத்த களம் ஆகியவற்றை வீட்டில் உருவாக்கி வைத்திருந்திருக்கிறார். இடையில் பிரபலமாகி வந்த நாட்கள்ல எம்ஜிஆரும் நம்பியாரும் இணைந்தே சிலம்பமும் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க. சென்னை கொத்தவால் சாவடி 3 கால் சந்து என்ற தெருவில் வசித்து வந்த கந்தசாமி அப்பா என்பவர் தான் இந்த 2 பேருடைய சிலம்ப குரு. எல்லா வெளியூர் படப்பிடிப்புகளுக்கும் மனைவியை கூடவே அழைத்து சென்று அவர் சமைத்து தருவதை மட்டும்தான் சாப்பிட்டு பழக்கப்பட்டவர் எம்என் நம்பியார். 19 வயதுல இராணுவத்தில் சேரும் வாய்ப்பு நம்பியாருக்கு வந்தபோது அசைவம் உண்ண வேண்டியதற்கும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த வாய்ப்பை மறுத்திருக்கிறார். கருப்பு வெள்ளை படக்காலத்தில் படப்பிடிப்பில் ரசிகர்கள் யாராவது தன்னுடைய அருகில் வந்தால் கண்கள் அப்படியே உருட்டி அவங்கள மிரட்டி அவங்கள அப்படியே ஓட செய்வாராம். குழந்தை போல அதை பார்த்து விழுந்து விழுந்து சிரிப்பாராம். நிஜத்திலும் ரசிகர்களை இப்படி நீங்க மிரட்டணுமா அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு முறை கேட்க, இந்த மக்கள் இதைத்தான் இந்த நம்பியார்ட்டு எதிர்பார்க்குறாங்க, அதையே நம்ம ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எம்என் நம்பியார் அவர்கள் தன்னுடைய 89வது வயதுல உடல்நலக் குறைவால சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இவர் 2008 நவம்பர் 19 பிற்பகல்ல காலமாகி இருக்கிறார். ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவோட ரசிகர்களை ரொம்ப மிரட்டி வைத்திருந்தவர். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு குழந்தை போன்ற மனம் கொண்டவர். எல்லா விஷயத்திலையும் ரொம்ப ஒழுக்கமானவர்னு இந்த எம்என் நம்பியாருடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை அப்படிங்கிறத யாராலும் மறுக்கவே முடியாது. இதுவே பழம்பெரும் நடிகர் எம்என் நம்பியார் அவருடைய வாழ்க்கை வரலாறு. நன்றி, வணக்கம்.